ஃபேமிலி கேம்ப் ரிட்ரீட்னு பிளான் பண்ணால் பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? சர்வே பண்ணி சர்ச் பண்ணி அந்த இடம் நல்லா இருக்கா, அந்த இடத்துக்கு போனாக்கா சுற்றி என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது, அங்கே என்னென்னலாம் இருக்குது, என்ன விதமான சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குது, சாப்பாடு எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு ஏற்ற விலை இருக்குமான்னு பார்க்குறது ஒரு இயல்பானதுங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சர்ச் பண்ணால் மட்டும் பத்தாது, சரி இந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி போய் பார்க்குவாங்க. நாங்களும் அந்த மாதிரி தாங்க ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். அது பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போகலான்னு சொல்லி போனது தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ. ஹாய் மக்களே, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பராம் வியூஸ் ஃப்ரம் KL டு டைப்பிங். இன்றைக்கி நம்மளோட பயணம் டைப்பிங். பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, முன்னுக்கு 2 பேர். இவங்க 2 பேரும் ரொம்ப பிஸியான ஆளுங்க. இருக்கிறார லெஃப்டில் இவர் தான் நம்ம குத்துவா. இவர் ஒரு கான்ட்ராக்டரு, ரொம்ப பிஸியான மனுஷன். இருந்தாலும் நம்மளுக்காக வந்திருக்காரு. அங்கே ரைட்டில் இருக்கார அவர் உடம்பு தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. அவரோட சிந்தனை, அவரோட எண்ணம் எல்லாமே வேலை தாங்க. ஆரம்பித்து இங்கேருந்து கேரளேருந்து திரும்பி டைப்பிங் போயிட்டு அங்கேருந்து திரும்பி கேரள வர வரைக்கும் ஃபோனு வேலை தாங்க. அந்த அளவுக்கு உள்ள பிஸியான மக்களை 2 பேரும் தூக்கிட்டு வாங்க போனது தாங்க இந்த டைப்பிங். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கேரளேருந்து டைப்பிங் ஜேர்னி ஒரு 3 மணி நேரம் பிடிக்கும். ஸோ நம்ம காலையில் மணி 9 போல் கிளம்பி போய் சேர்ந்தது மணி 1 போல். டைப்பிங் பேரா மாநிலத்தில் இருக்குங்க. இந்த டைப்பிங் மாதிரி நீங்கள் நிறையா ஊரை பார்க்க முடியாது. நல்ல பச்சை பசேன்னு ஒரு ஊர், இன்னும் பழைய ஒரு டவுனு, நல்ல ஒரு பழைய அமைதியான லைஃப் ஸ்டைல். டைப்பிங்க்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரவங்க ஆட்சி பண்ண இடம். டைப்பிங்கில் தான் ரயில்வே கட்டினது. டைப்பிங்கில் ஒரு பெரிய ஜெயில் இருக்குது. டைப்பிங் ஜூ, டைப்பிங் லேக் இருக்குது. இப்படி நிறைய சுற்றி பார்க்கறதுக்கான இடம் தாங்க இந்த டைப்பிங். இங்கே இன்னொரு இடம், ஒரு முக்கியமான இடம் புக்கெட் மேக்ஸ்வெல். இப்படி நிறைய க்ரீனியான சம்மந்தப்பட்ட இடமாகவே இருக்கும். அதுதான் அந்த டைப்பிங். நாங்கள் தேடி போன அந்த ரிசார்ட் டைப்பிங் ஜூ கிட்டே இருக்குது. அது நல்ல ஒரு அழகான இடம். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்? ஸோ ஒரு பெரிய குரூப்பாக நம்ம ஒரு ஃபேமிலி கேமாக போனோம்னா அந்த இடத்துக்கு அக்சஸ் எப்படி இருக்குது, ஈஸியாக போக முடியுமா, அந்த இடத்து உள்ளே போனோன்னு அங்கே இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போனோம். ஸோ நான் இந்த போடுற இந்த வீடியோனால நீங்கள் ஃபேமிலியாக இந்த கேம்ப் சைட் போகிறதுனா, இந்த ரிசார்ட் போகிறதுனா தாராளமாக போகலாங்க. நீங்கள் நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நகர வாழ்க்கையில் அப்படியே ஜாமு, பொல்யூஷன் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல அமைதியாக ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலைக்கு போகணும். அங்கே போய்ட்டு ரெஸ்ட் பண்ணோம்னா இந்த கேம்ப் சைட்டு, இந்த ரிசார்ட் உங்களுக்கு ரொம்ப நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் என்னோடய டைம் லைன்லேயும் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருந்தது டைப்பிங் டுரியான் ஃபார்ம். ஆனால் இந்த ரிசார்ட் பேர் டைப்பிங் பெம்பு ரிசார்ட். நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நாங்கள் தேடி வந்த இடம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே இந்த ஒரு பாலத்தில் நார்மலாக காடியெல்லாம் போகலாம். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாலம் தான், மெட்டலில் ஸ்டீலில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் காடி கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கி இந்த வாட்டர்ஃபாலோட ரிவரை தாண்டி போனோன்னா இந்த ரிசார்ட் வந்துடும். இதை சுற்றி பாருங்களேன், எவ்வளோ பச்சைன்னு நல்ல காடு, நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நல்ல ஒரு அமைதியான இடம். ரோடு நல்லா தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக இந்த பாலத்துக்கு அப்புறம்
ஃபுல்லாக கான்க்ரீட்டில் தான் ரோடு போட்டிருக்காங்க. ஒரு காடி போக வர்றதுக்கு வசதியாக இருக்கும். என்னென்னா நீங்கள் போய் தங்குற இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், இல்லை சாப்பிட்றதுக்கோ இல்லை எதனா வாங்குறதுக்கு வரணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வெளியே வந்தீங்கன்னா முன்னுக்கு ஷாப்ஸ்லாம் இருக்கான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு தேவைப்பட்ட ஜாமான்லாம் வாங்கலாம். அங்கே கேம்ப் சைட்டில் கூட ஒருவேளை நீங்கள் கேம்பிங் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேம்பிங் பண்ணது பிடிக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப நல்ல ஏற்ற இடங்க. ஏன்னா நார்மலாக கேம்பிங் போகிறவங்கலாம் வந்து அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. கேம்ப் சைட் ஒரு 10 கிட்ட வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 10 லாட் இருக்காங்க கேம்ப் சைட்டுக்கு. ஸோ ரொம்ப விலை இல்லை, ரொம்ப குறைவு தான். அடால்ட்ஸ்க்கு வந்து 30 வெள்ளி இப்போ நைட்டு. டீனேஜர்ஸ் வந்து ஒரு 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள வந்து 20 வெள்ளி ஒரு ராத்திரி. 12 வயசு கீழே ஃப்ரீ. ஸோ நீங்கள் உங்களோட சொந்த டென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவைப்பட்ட சமைக்கிற ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்போ உள்ளே போயிட்டோன்னா அந்த கேம்ப் சைட்டை பாருங்கள், சுற்றி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கேம்ப் சைட் மட்டும் இல்லை, இங்கே டபுள் ஸ்டோரி பெம்பு லாட்ச் இருக்குது. அப்புறம் சிங்கிள் ஸ்டோரி பெம்பு லாட்ச், ரெயின்போ ஹவுஸ்னு இப்படி நிறைய டைப் ஹவுசஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 190லேருந்து ஒரு 280 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் போன டைமில் கொடுத்த ப்ரைஸு. ஸோ இது சீசன் பொறுத்து வேறு மாதிரி இருக்கலாம், பீக் சீசன் பொறுத்து இருக்கலாம், இல்லை நார்மல் சீசன் வீக் டேஸில் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதுக்கேற்ற ப்ரைஸ் கிடைக்கும். இயற்கை நிறைந்த இந்த ரிசார்ட்டை பாருங்கள். இப்போ புரியுதுங்களா நான் ஏன் வந்து இதை டுரியான் ஃபார்ம் ரிசார்ட் சொன்னேன்னு? ஆமாங்க, இது ஆக்சுவலி ஒரு டுரியான் ஃபார்முக்குள்ளே அவங்க கட்டி வச்சுருக்கிற இந்த ரிசார்ட்டு. இது ஆக்சுவலி சேஃபான இடம் தான். டுரியன் சீசன் இல்லாத நேரில் இது கேம்ப் சைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இயற்கை நிறைந்த இந்த ரிசார்ட் இருக்குதுன்னு பாருங்கள்.
semua ikut kepala punya. Tapi macam you tak suka batu kayu, you suka pun boleh. Pun boleh. So tandas untuk sini? Tandas sini. Oh dekat. Okay. Kalau sungai ikut jalan turun sampai ujung. Itu chalet punya tandas dalam lah. Bilik ada. Bilik ada. Ini pergi mandi lah. Sana kita pun ada orang asli punya bilik lagi. Oh. Sebelah sana. Tapi belum start lah sana. Okay. Lagi banyak 7 tahun. Sini campsite ada berapa sini? Sini ya? Sini kalau ikut tapak kita cuma ada 4 saja. Tapi boleh buat lah. இப்போ வாங்க எங்கள் கூடயே வந்து அவங்களோட ப்ரைவேட்டாக இருக்கிற வாட்டர் ஃபாலை போய் பார்க்கலாம். இந்த ரிசார்ட்லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னால் அங்கே அப்படியே நடந்து போனோம்னா அங்கே நல்ல ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. இது மழை காலத்தில் இன்னும் நல்லா நிறைய தண்ணி வருமா. ஸோ அப்படியே பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. Dah hujannya pasal ya, air cantik. Macam bulan lepas dia tak hujan ada potong sikit. Daun banyak. Yalah, banyak panas Hari hujan air naik cantik. Tapi tak ada. Kalau family datang okey lah, main-main. ஓகே மக்களே, அவ்வளோதான் நம்மளுடைய ஃபேமிலி ரீட்ரீட்கான ஒரு ரிசார்ட் சர்ச் இந்த நாள் அப்படியே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். நீங்கள் என்ன பேஜை ஃபாலோ பண்ணலன்னா பராம் வியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா தெரிஞ்சதா இல்லை டைப்பிங்லையோ இல்லை வேறு இடத்துல இந்த மாதிரியும் இதோட நல்ல ஒரு ரிசார்ட்டு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிரோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். உங்கள் பராம் யூஸ். தேங்க்யூ, பாய்.